ஓம் நமச்சிவாய. கோவிலுக்கு போனால் பாவங்கள் போய்விடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏன் மீண்டும் அதே வாழ்க்கை திரும்பி வருகிறது? ஒருவேளை பாவத்தை போக்குவதற்கான மருந்து வேறு எங்காவது உள்ளதா? நீங்கள் தினமும் பிரார்த்தனை செய்கிறீர்களா? கோவிலுக்கு போகிறீர்களா? ஆனால் ஒரு கேள்வி, உங்களுக்குள் ஏதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? இவைகளை செய்யும் பொழுது உங்களுக்குள் ஏதாவது ஒரு பரவச நிலை அல்லது ஏதாவது ஒரு மாற்றம் அல்லது உங்களை மறந்த நிலை ஏதாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி உணரவில்லையாயின் அங்குதான் நீங்கள் பிழை செய்கின்றீர்கள். உங்கள் பாவத்தை போக்குவதற்கான மருந்து அங்குதான் உள்ளது. சிவாய்க்கர் சொன்ன இந்த பாடலில் அதற்கான மருந்தினை உங்களுக்கு முற்று முழுதாக விளக்கமாக கூறுகின்றார் சிவாய்க்கியர். அந்த வாழ்க்கையை மாற்றும் உண்மையை சொல்லும் அந்த பாடலை ஒரு முறை கேளுங்கள். சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதிலும் ஜீவனே நீரருகிலே. காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்த பின் ஊனமற்ற காயமா இருப்பனென்றும் தேசனே. ஓம் நமச்சிவாய. சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும். சாமம் 4 வேதமும் என்பது இங்கு என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த எங்களுடைய வேதங்களான இருக்கு யசர் சாமம் அதர்வன வேதங்களை குறிக்கின்றது. நீங்கள் எல்லா வேதங்களை கற்றறிந்தாலும் சகல சாத்திரங்களும், சாஸ்திரங்கள் எல்லாத்தையும், ஆன்மீக நூல்கள், புராணங்கள், உபனிஷத்துகள் எல்லா நூல்களையும் படித்து அறிவு பெற்றிருந்தாலும் சேமமாக ஓதிலும் சிவனை நீர் ஆள்கிறீர். இப்படியாக எல்லாவற்றையும் நீங்கள் ஒழுக்கமாக கோவிலிலோ அல்லது உங்கள் வீடுகளிலோ ஓதி சிவனை நீங்கள் வேண்டினாலும் நீங்கள் இந்த சிவனை அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று கூறுகின்றார். காமநோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்தபின். இங்குதான் அவர் சொல்லுகின்றார் என்னென்றால், காம நோயை விட்டு நீர். காம நோயை விட்டு என்றால் இங்கு காமத்தை மட்டும் பொருள் அல்ல, உங்களை பிடித்துள்ள பாசமான பேராசை, கோபம், பொறாமை, அகங்காரம், பற்றுதல், எங்களுக்கு ஆசைகள் எல்லாமே அடங்கும் அந்த காமம் என்ற சொல்லுக்கு. காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்தபின். நீங்கள் அந்த பாசங்களில் இருந்து விடுபட்டு, இந்த மனநோய்களை விடுபட்டு கருத்துள்ளே உணர்ந்தபின் மனதை உள்ளே திருப்ப வேண்டும். அதாவது வெளியிலே திருப்பாமல் உள்ளே தியானம் செய்ய வேண்டும், உள்ளே அமைதியை காணும். அப்பொழுது ஊனமற்ற காயமாய், அவருக்கு ஊன் என்றால் உடல், அந்த ஊனம் அற்ற என்றால் உடல் அற்ற காயமாய், அவருக்கு உடல் என்றது இல்லை. அப்ப அவர் ஒரு சக்தி, அதாவது அவர் இந்த காற்று போல, அவர் எங்கு எப்படி இருக்கின்றார்னு தெரியாது. அப்ப அவர் அந்த சக்தி எங்கோ இல்லை, அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்கின்றான். என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நாமல் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் வேதங்கள் ஓதினாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் வேதம் ஓதவோ, கோயில்களுக்கு செல்லவோ, அல்லது நீர் கொண்டு இறைவனை அபிஷேகம் செய்து வழிபடவோ, அதுகள் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நீங்கள் செய்யலாம், செய்யாமல் விடலாம், அது உங்கள் பொறுப்பு. ஆனால் காம நோய் விட்டு நீர், அதாவது உங்களை பற்றி உள்ள பாசம், கோபம், காமம், அடுத்தது பொறாமை,
அடுத்தது நான் என்ற அகங்காரம் என அதுகளை எல்லாத்தையும் விட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கும் அந்த இறைவனை, அந்த அமைதியை, அந்த மூச்சினை அல்லது உங்களுக்குள் இருக்கின்ற அந்த உள்ளுணர்வை அறிய முயல்கின்றீர்களானால் அந்த மூச்சு அல்லது உள்ளுணர்வு அல்ல அந்த அமைதி, அதுதான் உங்களுக்கான மருந்து. அந்த பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கான மருந்து. அந்த அமைதி தான் உங்கள் மனதை சாந்தமாக்கும். அந்த சாந்தம் தான் உங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட செய்யும். அந்த சாந்தம் உங்களை மேலும் 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 மிக ஒரு அமைதியான ஒரு மனிதனாக மாற்றும். மிகவும் எந்த ஒரு பாவங்களில் ஈடுபடாமல், எந்த ஒரு பாசங்களிலும் ஈடுபடாமல், எந்த ஒரு சூழ்நிலையையும் கையாளக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்கு தரும். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கண்களை மூடி அமைதியாக உட்காருங்கள். ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டு மூச்சை கவனிக்க வேண்டும். உங்கள் மூச்சை கவனிக்க வேண்டும். அந்த அமைதியும் அந்த மூச்சும், அந்த ரெண்டையுமே ஒரு சக்தி இருப்பதை உணர்வீர்கள். அது உங்கள் எண்ணம் அல்ல, அது உங்கள் உடல் அல்ல, அதுதான் அந்த சிவன். அந்த மூச்சையும் அந்த அமைதியையும் நீங்கள் உன்னிப்பாக வேறு ஒரு சிந்தையும், அதாவது உங்களோட மனதில் எந்த ஒரு சிந்தையும் இல்லாமல் அவதானிப்பீர்கள் என்றால் உங்கள் மனதில் ஒரு விதமான அமைதியை நீங்கள் அறிவீர்கள். அந்த அமைதியை தான் உங்களுக்கு மோட்சத்தை தரும். அதாவது உங்கள் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு உபாயத்தை தரும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிவனை வெளியே தேடாதீர்கள். அதாவது இறைவனை, எந்த இறைவனையும் நீங்கள் வெளியே தேடாதீர்கள். ஒரு நிமிடம் உங்களுக்குள் பாருங்கள். உங்கள் இதயத்திற்குள் அமைதியை தேடுங்கள். உங்கள் மூச்சின் ஒளியில் அங்கே ஒரு இறைவனை காணலாம். இன்று முதல் வெளியில் தேடலை நிறுத்தி ஊர் ஊராக நாடு நாடாக கோயில்களுக்கு செல்வதையோ அது உங்கள் வெளிப்புற ஒரு அமைதியை தரும். அதாவது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு அமைதியை தரும். அது ஆனால் உண்மையான அமைதியை நீங்கள் உங்களுக்குள்ளே தான் உள்ளுலக பயணத்தில் தொடங்குங்கள். உங்களுக்குள்ளே பயணித்தீங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான சிவ தரிசனம் கிடைக்கும். நீங்கள் தேடிய கடவுள் எங்கும் தொலைவில் இல்லை. அவர் உங்கள் மூச்சின் அமைதியில் இருக்கின்றார். அப்ப நீங்க பாசங்களை விடுத்து அந்த மூச்சினை அவதானிக்க தொடங்குவீர்களானால் நீங்கள் இறைவனை காணலாம். அதை ஒரு முறை நீங்கள் அந்த அமைதியில் ஒரு விதமான ஒரு புலங்காகிதம் அல்லது ஒரு விதமான ஒரு உணர்ச்சியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் அதை வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கவும் மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் ஒரு பழையதாக, ஒரு போரிங் உள்ளதாக இராது. எப்பொழுதும் புத்துணர்ச்சி உள்ளதாகவும், எப்பொழுதும் ஒரு எல்லாத்தையும் கையாளக்கூடிய ஒரு வல்லமையையும், உங்கள் மீது இந்த சுமை ஒன்று உங்களை விட்டு அகன்றதாகவும் உங்களுக்கு தெரியும். இதைத்தான் சிவவாக்கியர் சொல்லுகின்றார். நன்றி, வணக்கம்.